இன்னைக்கு நான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எப்படி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத சிம்பிளா 3 எக்ஸாம்பிள் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க ரொம்ப சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் எவ்வளவு சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோ பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வரும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னு கேளுங்க. இன்கேஸ் 1,00,000 என்னோட 20வது வயசுல நான் இன்வெஸ்ட் பண்ணேன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் 12% ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா கூட என்னோட 60வது வயசு ஆகும்போது பாத்தீங்கன்னா 1,00,00,000 ஜென்ரேட் ஆயிருக்கும். அதே நான் டிலே பண்ணி என்னோட 30வது வயசுல ஸ்டார்ட் பண்றேன், ஜஸ்ட் ஒரு 10 வருஷம் மட்டும் டிலே பண்ணி ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா என்னோட டோட்டல் கார்பஸ் பாத்தீங்கன்னா வெறும் 30 லட்சம் தான். ஓகேங்களா? அதாவது 30 டைம்ஸ் மட்டும் தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கும். அதே இன்னொரு 20 வருஷம் டிலே பண்ணிட்டு நம்ம 40வது வயசுல தான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா வெறும் 10 டைம்ஸ் மட்டும்தான் என்னோட கார்பஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதாவது 10 லட்சம் மட்டும்தான் வந்திருக்கும். ஸோ இதுல என்னன்னா சிம்பிள், நீங்க அமௌண்ட் கம்மியா இன்வெஸ்ட் பண்ணாலும் எவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோ நல்லது. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட், நான் மந்த்லி எஸ்ஐபி அதாவது மந்த்லி இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா கூட நீங்க உங்களோட 20வது வயசுல ஸ்டார்ட் பண்றீங்கன்னா வெறும் 8,000 மாசம் இன்வெஸ்ட் பண்ணா போதும். நீங்க 10 crore கார்பஸை உங்களோட 60வது வயசுல அச்சீவ் பண்ணலாம். எப்படின்னா அட்லீஸ்ட் 12% ரிட்டர்ன்ஸ் வருது. அப்படிங்கும்போது 12%ன்றது சிஏஜிஆர், காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட்னு சொல்லுவாங்க. அதே நீங்க டிலே பண்ணி ஒரு 25வது வயசுல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கன்னா அப்ப கூட ஒரு மாசம் 15,000 பண்ணீங்கன்னா போதும். ஆனா 25வது வயசுல ஸ்டார்ட் பண்ணாம 30வது வயசுல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா மாசம் 28,000 பண்ணணும். எதுக்கு? இந்த 10 crore கார்பஸை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா. அதே உங்களோட 40வது வயசுல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா 6 டைம்ஸ் மோர், அதாவது மாசம் 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் இந்த 10 crore கார்பஸை உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அகெயின் பாத்தீங்கன்னா லம்சமா பண்ணாலும் சரி எஸ்ஐபியா பண்ணாலும் எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோ பெட்டர் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதே ஃபைனல் அண்ட் இம்பார்ட்டன்டா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மாசம் 30,000 இன்வெஸ்ட் பண்றேன்னு வைங்க. எனி இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்றீங்க, எப்ப டபுள் ஆகும், எவ்வளவு வருஷம் எடுக்கும் அப்படிங்கிறதுக்கு 843 ரூல் சொல்லுவாங்க. அது என்னன்னா, இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நான் மாசம் 30,000 இன்வெஸ்ட் பண்றேன், அதே 12% ரிட்டர்ன்ஸ் நான் டார்கெட் பண்றேன்னு வைங்க. என்னோட ஃபர்ஸ்ட் 50 lakhs வர்றதுக்கு 8 வருஷம் ஆகும். ஓகேங்களா? நான் மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்றேன். இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 8 வருஷம் ஆகும்போது தான் ஃபர்ஸ்ட் 50 lakhs வரும். ஆனா அடுத்த 50 lakhs எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா விதின் நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்குள்ள நான் அச்சீவ் பண்ணிடுவேன். இந்த கிராஃப்ல கூட நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 8 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 50 lakhs தான் இருக்கும். நெக்ஸ்ட் விதின் 4 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 50 lakhs சேர்த்து 1 crore ஆயிடும். அடுத்த 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னொரு 50 lakhs வந்துடும். அதே மாதிரி உங்களோட 20வது வருஷத்துல பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா 50 lakhs எவ்ரி இயர் ஆட் பண்ணுவீங்க. இங்க பாருங்க, இது 20 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் 50 lakhs உங்களோட டோட்டல் கார்பஸ்ல ஆட் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ நீங்க இதை அப்படியே கண்டினியூ பண்ணும்போது உங்களோட 24வது வயசுல அப்ராக்சிமேட்டா 5 crore இருக்கும் உங்களோட கார்பஸ்ல. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க கம்மியா இன்வெஸ்ட் பண்ணாலும் ஐதர் லம்சமா இருந்தாலும் சரி இல்ல எஸ்ஐபியா இருந்தாலும் சரி, எவ்வளோ சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோ பெட்டர் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது பத்தி ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்.